பல 100 வருஷமா ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஊர் மக்களை மலையில இருந்து விழுந்த ஒரு கல்லு ரெண்டா பிரிச்சிருது. கிட்டத்தட்ட 100 வருஷமா அந்த ஒரு ஊரு 2 ஊரா மாறி பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பிரிஞ்ச ஊரை திரும்ப ஒண்ணு சேர்க்கணும்னு அவங்களுக்குள்ள உள்ள ஒருத்தனே ஆசைப்படுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்துக்கான கதை. எதுக்கும் என்னென்னமோ காரணங்கள் இருந்தா கூட பல 100 வருஷமா மக்கள் பிரிஞ்சு கிடக்கிறதுக்கான காரணமா சாமியோ சாதியோ தான் இருக்கும். அப்படி பிரிஞ்சு கிடக்கிற மக்களை திரும்ப ஒண்ணு சேர்க்கிற ஒரு வழக்கமான கதை தான் இது. ஆனா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களத்துல இதை கையால முயற்சி பண்ணியிருக்காங்க. ஈவன் இவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறது கூட வழக்கமான ஒரு தோணியா இருந்தா கூட ஒன்ஸ் அவங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கதையை விசுவலா காட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது சுவாரஸ்யமாவே போகுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன சினாப்சிஸ் மாதிரி ஒரு போர்ஷன் ஒன்று வாய்ஸ் ஓவர்லேயே கொடுக்கப்படும். அதுல முழுக்க முழுக்க விசுவலுக்கு அவங்க பயன்படுத்தி இருந்தது எல்லாமே ஏஐ கிரியேட்டடுங்கிறது ஒரு மாதிரி நெருடலாவே இருந்தது. இந்த கதைக்கும் அதுல ஏஐ கிரியேட் பண்ணி காட்டப்பட்ட இமேஜஸ்க்கும் அந்த அளவுக்கு ஒரு கனெக்ட் இல்லாத மாதிரி, அந்த ஒரு ஆத்தென்டிக் ஃபீல் இல்லாத மாதிரியே இருந்தது. அட்லீஸ்ட் மித்த சில படங்கள்ல ட்ரை பண்ற மாதிரி இவங்க அதை ஒரு கார்ட்டூன் வச்சோ இல்ல ஒரு ஸ்கெட்ச் மாதிரி வச்சே கூட சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். புரியுது 2025ல இருக்கும், ஏஐ எல்லாத்துலயும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா ஒரு விஷயத்துக்கு அதை பயன்படுத்துறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியை கெடுக்காம இருக்குங்கிறதையும் நம்ம அதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த படத்தோட ஆரம்பத்துல அது கொஞ்சம் நெருடலா தான் இருக்குது. இன்னைக்கு டேட்டுக்கு எதையோ சினிமாவில் நார்மலைஸ் பண்ணிட்டு இருந்தா கூட இன்னுமே கூட இந்த மாதிரியான சில கேரக்டர்ஸ் பண்றதுக்கு சிலருக்கு நெருடலா இருக்கலாம். இப்படிதான் இருக்குதுன்னு வைங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில காளி வெங்கட் அவர்கள் இந்த கேரக்டர் சூஸ் பண்ணதுக்கு கண்டிப்பா அவருக்கு அந்த கிரெடிட் போயே சேரணும். ஏன்னா இந்த படத்துல அவர் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்பேஸ் கம்மியா இருந்தா கூட த்ரூஅவுட் த ஃபிலிம் அவர் தான், அந்த கேரக்டர் தான் த்ரூஅவுட் த ஃபிலிம் வரப்போகுது. அதை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாரு அவரு. அதை தாண்டி வர மித்த கேரக்டர்ஸ் பண்ணியிருந்த ஆர்டிஸ்டுமே அந்த கேரக்டர்ஸை நேர்த்தியாவே பண்ணியிருந்தாங்க. இப்படியான படங்கள்ல கதை ஆடியன்ஸுக்கு கடத்தணுன்ற இடத்துல கட்டாயம் மியூசிக்கு ஒரு பெரிய பங்குங்கிறது இருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரை மியூசிக் நல்லா இருந்தது தான், பட் ஸ்டில் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். மேபி இன்னும் கொஞ்சம் அது அந்த கதையை சொல்ற விதத்தை மெருகேற்றி காட்டியிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இருந்தும் மிஸ் ஆயிடுச்சு தான் தோணுது. புதுசா எதுவும் இல்லைனாலும் போர் அடிக்காத ஒரு கதையை அதை சொல்லியிருக்காங்களேங்கிறதா எனக்கு பெருசா படுது. அப்படி யோசிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா நீங்களும் இதை தாராளமா இந்த படத்தை தியேட்டர்ல போய் ட்ரை பண்ணலாம். பார்த்துட்டு இந்த படத்துல ஒரு தாட்ஸ் இல்லைங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.